குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரிய நிலையில் நாளை மறுதினம் இரவு 7:15 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். என்டிஏ கூட்டணியானது அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமை கோரல் கடிதத்தை இன்று மாலை பிரதமர் மோடி நேரடியாக சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வழங்கிய நிலையில் தற்பொழுது குடியரசுத் தலைவர் மாளிகை அதிகாரப்பூர்வ அழைப்பை அவர்களுக்கு விடுத்துள்ளது. மிக முக்கியமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:15 மணிக்கு அவர்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசாங்கமானது பதவி ஏற்கும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை குடியரசுத் தலைவர் மாளிகையானது வெளியிட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையுடைய முகப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த இடத்தில்தான் இந்த பதவியேற்பு விழாவானது நடைபெற உள்ளது. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்பொழுது ஒருபுறம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில், அதே சமயம் இலாக்காக்கள் எந்தெந்த அமைச்சர்கள் பிரதமர் மோடியுடன் பதவியேற்க உள்ளார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. கூட்டணி கட்சிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது இன்று மாலை சுமார் 6 மணி முதல் பாஜகவுடைய தேசிய தலைவர் JP நட்டாவினுடைய இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. தெலுங்கு தேசம் கட்சி, ஐக்கிய ஜனதா தளம், சிராக் பாஸ்வான் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் அந்த கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கும் நிலையில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கிறது, யாருக்கெல்லாம் கேபினெட் பொறுப்பானது வழங்கப்பட்டுள்ளது என்ற அந்த ஒரு ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பாஜகவுடைய மூத்த தலைவர்களான ராஜ்நாத் சிங், அமித்ஷா, பியூஷ் கோயல் ஆகியோரும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்று மாலை முதல் பங்கேற்று வருகிறார்கள். மிக முக்கியமாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சி மற்றும் உள்ளிட்ட பீகார் மாநிலத்தில் இருந்து வந்த கட்சிகளுடைய அந்த ஆலோசனை என்பது மிக நீண்ட நேரமாகவே சென்று வருகிறது. ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா அவர்களுடைய ஜிதாராம் மஞ்சி மற்றும் சிராக் பாஸ்வான் ஆகியோரிடையேயான அந்த கேபினெட் பகிர்வு என்பது எவ்வாறு இருக்க போகிறது, அது மட்டுமல்லாமல் பாஜகவில் பீகாரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் 4 மூத்த தலைவர்களுக்கான வாய்ப்புகள் எவ்வாறு வழங்கப்பட உள்ளது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டுள்ளதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். முதற்கட்டமாக மகாராஷ்டிராவினுடைய மிக முக்கியமாக தேசியவாத காங்கிரசுடைய தலைவர்களான அஜித் பவார் மற்றும் பிரபுல் பட்டேல் ஆகிய 2 பேருமே சந்தித்து பேசி ஒரு சுமார் அரை மணி நேரத்தில் அவர்களுக்கான அந்த இலாக்காக்கள் தொடர்பான விவரங்களையும் ஆலோசித்து அவர்கள் திரும்ப சென்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் குறிப்பாக இந்த ஒரு இலாக்காக்கள் பகிர்வில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் எழக்கூடாது என்பதை மிக முக்கியமாக பாஜக பார்த்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய இலாக்காவும் மிக நீண்ட நேரமாக விவாதிக்கப்படும் என்ற ஒரு தகவலான தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், முதற்கட்டமாக அதிகாரப்பூர்வமாக சுமார் 20 முதல் 25 அமைச்சர்கள் பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூடுதலான அமைச்சர்களும் அதில் இணைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்ற ஒரு தகவலை பாஜக அலுவலகமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.